ஒரு விஷயத்த நான் செய்யறேன் எனக்கு பலனே கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, உண்மைதான். இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் டூப்ளிகேட் தான் வைக்க அதே நேரம் சிந்தனையும் நடக்கும்ன்ற நம்பிக்கையில செய்யணும். ஆமா, அதுவும் முக்கியம். அது ஒண்ணு பாசிட்டிவோட. அதாவது நம்பினா மட்டும்தான் தெய்வம். எதையும் நம்பிக்கையோட செஞ்சாதான் அதுக்கு அது அது அற்புதமான பொருளா இருந்தா கூட அது வேலை அலற போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலற போடும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நறுமணம் மட்டும் இல்ல, ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷம், ஒரு சுகந்தம், அது ஒரு மாதிரி போதையா இருக்கும், நிம்மதி, அமைதி, போதை சொல்லுவாங்க இல்லையா. நான் சிவனையே போதன் தான் சொல்லுவேன். ஏன் அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எதையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு வேலை இல்லாம இந்த நறுமண போதையிலேயே அப்படியே அந்த மாதிரி ஒரு தன்மை அதுக்கு உண்டு. அதனால்தான் நீயே சொல்வல்லம்மா, கடைக்கு வந்தா எங்க வந்தானே தெரியல, ஒரு சொல்லவே தெரியல வாசனை. அதே மாதிரி நம்ம ஆலயமா இருக்கட்டும், நம்ம வீடா இருக்கட்டும், இல்ல குடிலா இருக்கட்டும், எல்லாமே இப்படி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். வணக்கம்மா. வணக்கம்டாம்மா. இது கேட்கறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போது நம்ம மறைமலை நகர் தான் தோன்றி பாபா புவனேஸ்வரி அம்மன் சேஷத்துக்கு வந்தாலும், இங்கே கோயிலுக்கு வந்தாலும் சரி, இல்லை சிருஷ்டி ஒளி கோயிலுக்கு, அதை கோவில் தான் நான் சொல்வேன், கடைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த சிருஷ்டி ஒளி கடை கோவிலுக்கு வந்தாலும் சரி, இல்லை உங்களை பார்க்க வர்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு வாசனை வருது. இப்போ நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், ஒரு நறுமணம், ஏதோ ஒரு மனம் வருது, ஒரு வாசனை. அது என்ன அந்த நறுமணம்? ஏன்னா வாசனை வரும்போதே நம்ம பிரச்சனைகள் தீர்ந்து ஏதோ டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் இருக்க மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. அதே மாதிரி வீட்லேயும் அந்த மாதிரி ஏதாவது நறுமணம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் சொல்லுங்கள், ஏதாவது இருக்கா சொல்லுங்கம்மா ப்ளீஸ். கண்டிப்பாக. அதாவது எந்த இடத்தில் சுகந்தம் இருக்கிறதோ அந்த இடத்துல இறைவன் நிரந்தரமாக இருக்கிறான். ஏன்னா ஒரு மனிதன் இல்லத்தை தூய்மையாக வச்சுக்கணும், நறுமணமா வச்சுக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி போடு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பிராணி போடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுல உள்ளது எதிர்மறைய சக்தியை நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம தெய்வத்தை நிலைநிறுத்தக்கூடியது. அதனால சாம்பிராணி நார்மலாவே சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், ஆனா அது ஒரிஜினலா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயத்த நான் செய்யறேன் எனக்கு பலனே கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, உண்மைதான். இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் டூப்ளிகேட் தான் வைக்க. அதே நேரம் சிந்தனையும் நடக்கும்ன்ற நம்பிக்கையில செய்யணும். ஆமா, அதுவும் முக்கியம். அது ஒண்ணு பாசிட்டிவோட. அதாவது நம்பினா மட்டும்தான் தெய்வம். எதையும் நம்பிக்கையோட செஞ்சாதான் அதுக்கு அது அது அற்புதமான பொருளா இருந்தா கூட அது வேலை செய்யும். ஆமா, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கூட தடைப்பற்றக்கூடாது. ஆமா, உண்மை. சுகந்தம் பண்ணும்போது சந்தனாதி தைலம், சாம்பிராணி தைலம், இது ரொம்ப முக்கியம். இந்த சந்தனாதி தைலமும் சாம்பிராணி தைலத்தையும் நம்ம வீட்டுல பொருத்தக்கூடிய தீபத்துல 2 டிராப் இல்ல 3 டிராப் நம்ம விட்டுட்டு வழக்க பொருத்தும் போது அந்த இடம் முழுக்க அதனுடைய நறுமணம் பரவும். இது ஒண்ணு. தினமுமே சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை குங்கலையும் கருப்பு குங்கலையும் பால் சாம்பிராணி இதெல்லாம் கலந்து வச்சுக்கிட்டு வீட்டுல அகில் முகில் தேவதார் இந்த கட்டைய வாங்கிக்கணும். அந்த கட்டைய கற்பூரம் வச்சு பொருத்தி அதுல இந்த சாம்பிராணிய போட்டு வீடு முழுக்க அலறி போடும்போது, அலற போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலற போடும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நறுமணம் மட்டும் இல்ல, ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷம், ஒரு சுகந்தம், அது ஒரு மாதிரி போதையா இருக்கும், நிம்மதி, அமைதி, போதை சொல்லுவாங்க இல்லையா. நான் சிவனையே போதன் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சிவனுடைய வாத்தியங்களை கேட்கும் போது சிவன் நாமத்தை சொல்லும், மியூசிக்கோடு வருது பாருங்க, அப்படியே அப்படி இருக்கும். அது ஒரு போதை. அத மாதிரி இந்த நறுமணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் வாசம் பண்ணும். அது மட்டும் இல்லாம மன அமைதி கிடைக்கும். இதற்குரிய பொருட்கள் இதுதான். இத பண்ணாலே போதும். ஏன்னா தேவதாரு தேவர்களை வசியம் பண்ணக்கூடியது. அகில் முகில் வீட்டுல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியும் போக்கக்கூடியது, தெய்வ சக்தியை நிலைநிறுத்தக்கூடியது. சாம்பிராணி
அதுவும் வெள்ளை குங்கலியம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மிக்குரியது. கருப்பு குங்கலியம் எதிர்மறை சக்தியை போக்கக்கூடியது. சாம்பிராணி, இந்த சாம்பிராணியினுடைய வாசமாகப்பட்டது நமக்கு மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது, ரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஏத்தக்கூடிய தீபத்துல சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலத்தை விட்டு பொருத்துறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அதாவது அந்த நறுமணம் அப்படியே சூழ்ந்து இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எதையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கு வேலை இல்லாம இந்த நறுமண போதையிலேயே அப்படியே லயச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அதுக்கு உண்டு. அதனால்தான் நீயே சொல்வ இல்லம்மா, அம்மா கடைக்கு வந்தா எங்க வந்தானே தெரியல, ஒரு சொல்லவே தெரியல வாசனை. அதே மாதிரி நம்ம ஆலயமா இருக்கட்டும், நம்ம வீடா இருக்கட்டும், இல்ல குடிலா இருக்கட்டும், எல்லாமே இப்படி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க போட்டு உடைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத சில விஷயம், சில ரகசியங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையிலே சிருஷ்டி ஒளியில் கிடைக்காத பொருள் இல்லை. அங்கே உள்ள நுழைஞ்சாலே ஒரு வைப்ரேஷன், அங்கே ஒரு நறுமணம். அந்த கடைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உண்மையிலே ஒரு கோவில், ஒரு அருமையான கோவில். அங்கே இல்லாத பொருள் கிடையாது. எல்லாமே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அவ்வளோ எல்லாரும் எல்லாரும் வாங்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அங்கே வச்சுருக்கீங்க. எல்லோரும் வாங்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.